அப்புறம் மொரிஷியஸ் மூவி பண்ணேன். ஓ! சரி. ஆம், அத மாதிரி நான் அங்க இருக்கும்போது நெறைய எகிப்து மூவி, ஸ்ரீலங்கன் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓ! சவுண்ட் இன்ஜினியரா. சரி. நான் ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்றேன். ம். அதே உன்னிமேனன் சார் தான் அந்த சாங் பாடுனது அப்போ. ஓ! சரி. ஆமாங்க சார். கணக்குல சரி. வைக்க முடியாதுன்னா, நெனப்புல வைக்க முடியல அவ்வளோதான். ஆனா சரி, சரி, எண்ணிக்கை சரி. வந்து ஒரு 500க்குள்ள இருக்கும். இப்போ உங்க லைஃப்ல சினிமா இதுல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது நடந்திருக்குமா? மறக்க முடியாத சம்பவம், மகிழ்ச்சியான சம்பவங்கள் நெறைய நடந்திருக்கு சார். சொல்லுங்க. அதுல வந்து நானு அ எனக்கு இந்த ஆசை சினிமால சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஆசை வர்றதுக்கு முன்னாலேயே, நான் பார்த்து ரசித்த ஒரு படத்தோட பாடல். என்ன பாடல் இது? அது வந்து இந்த நம்ம காதலர் தினம் படத்துல வந்து ஓ! "என்ன விலை அழகேன்னு" சொல்லிட்டு ஒரு சாங் சரிங்க. இருக்கும் சார். அத ஆமாங்க. வந்து நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது, அந்த சரவுண்ட்லலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ப் ஆகும். ஓ! அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே. ம், ம், ம். அப்போ வந்து அப்ப ரசிச்சு பார்ப்பேன். சரிங்க. நான் சில தியேட்டர்ல அந்த பாட்டு முடிஞ்சோனே வெளில வந்துருவேன். ஓ! பாட்டுக்காக தான் சினிமாக்கு போறது. ஆமா. சரி. அந்த சாங் வர வரைக்குமே நான் பார்த்துட்டு இருப்பேன். நெறைய பேர் பாட்டு போட்டோனே வெளிய போயிருவாங்க. ஆமா சார். அதான் நார்மலா இருக்கும். நார்மலா இருக்கும். நம்ம சாங் முடிஞ்சு கேட்டு வெளில வந்துருவோம். சரி. அப்படி இருக்கும்போது நான் சவுண்ட் இன்ஜினியர் ஆயி பல வருடங்கள் கழித்து, ம், அ நான் ஒரு சாங் ரெக்கார்டிங் பண்றேன். ம். அதே உன்னிமேனன் சார் தான் அந்த சாங் பாடுனது ஓ! அப்போ. சரி, சரிங்க. உன்னிமேனன் சாருக்கு நான் ஒரு நெறைய சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ம். அப்போ திடீர்னு அவ நான் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு சரிங்க. சாங் ரெக்கார்டிங் அப்போ. ம். சார் எனக்கு அந்த காதலர் தினம் படத்துல நீங்க அந்த ஆஸ்திரேலியான்னு சொன்னோனே ஞாபகம் வருது சார். அந்த சாங் அவ்வளோ பிடிக்கும் சார் எனக்கு. சரிங்க. இதுக்காகவே நான் தியேட்டர்ல போய் நெறைய டைம் பார்த்துருக்கேன் சார். அப்படியா? அவ்வளோ ரசிக்கிறா நீ? ஓ! சரி, இரு சரி. உனக்காக இந்த பாட்டு திரும்பி பாடுறேன் இப்போ. ஆ, கேட்டுக்கோ அப்படின்னு ஆ, பாடுனாரு. ஆ. எனக்கு அப்போ அப்போ ரொம்ப சந்தோஷமாச்சு. உங்களுக்காக மட்டுமே ஆமா. பிரத்யேகமா பிரத்யேகமா பாடுறாரு. ஆ, எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா, ஆ. அந்த பாடல்லாம் அவர் இன்னியும் வரிகள் ஞாபகத்துல வச்சிருக்காரு. ஓ! சரி, சரி. மனப்பாடம் பாடிருவாங்க. மனப்பாடமா வச்சிருக்காரு சார். ம், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ம். ஏன்னா, நம்மலாம் இன்னைக்கு நேத்து ஒண்ணு சொன்னத இன்னைக்கு மறந்துருவோம். என்ன சொன்னேன்? அதான், அதான். ம், ஆனா, அவரு வந்து ம். அப்போ பாடுனதையும், இப்போ உடனே பாடுறேன்னு சொல்லி அப்படியே அழகா பாடுனாரு சார். ஓ! சரி. ஆ அது உங்களுக்கு பெரிய பரிசு கிடைச்ச மாரி ஆமா. இருந்திருக்கும். எனக்கு பரிசு திருப்தி அவ்வளோ தானே. பெரிய கிஃப்ட்டு. ம், பரவால்ல நம்ம பார்த்து ரசிச்சது, ம். சார் வந்து நமக்காக திரும்ப ஒரு டைம் பாடி நேர்லயே பாடுறாரு. நேரடியா பாடி காட்டுறாரு அப்படின்னு. ம். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார். அ சரி. நம்ம துறையில வந்து நெறைய விஷயங்கள் வந்து அ கஷ்டப்பட்ட விஷயங்களும் இருக்கு. அதான். ஒரு சில மகிழ்ச்சியான விஷயங்களும் இருக்கு. ம். இப்போ பொதுவா அந்த சவுண்ட் இன்ஜினியரோட எஃபெக்ட் அப்படின்றது ஒரு படத்துல எந்தெந்த இடத்துல வரும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க் வெளிப்படும் மக்களுக்கு? இப்ப இந்த இடத்துல மியூசிக் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும்? சார் உங்களோட திறமைய காமிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் எல்லா படத்துலயுமே. ஆமா. எந்தெந்த எந்தெந்த இடம்னு அத விட சார், அது என்ன மாரி ஜானர் படம்? ம், அததான் பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு ஹாரர் மூவி, ம், த்ரில்லர் மூவி, ம், ஒரு சஸ்பென்ஸ் மூவி, ம், இந்த மாரி மூவிகள்ல மட்டும் தான் அந்தந்த இடங்கள்ல ம். இந்த அதாவது சவுண்ட் இன்ஜினியரோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ற அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமா, ஆமா. அவங்க ஸ்கோப் பண்ற இடம் அதான் சார். ஓ! அங்க தான் அவங்களோட ஸ்கோப் வெளில வரும். அ அப்பதான் எப்படா பயங்கரமா இருப்பா இந்த சவுண்டு. அதான். அதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயத்த கிரியேட் பண்ணுவாங்க. சத்தத்துல ஏற்படுத்துறீங்க. ஆமா. அ, அத வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்றவங்க, இவங்கலாம் அந்த இடத்துல அத ம், மிக்சிங் பண்றவங்க. ம், சரி ம், இந்த சவுண்ட் இப்படிதான் இருந்தா நல்லாருக்கும். ம், அப்படின்னு அத மிக்ஸ் பண்றவரு. ம். இவங்கலாம் தான் அந்தந்த ஜானர்ல வந்து ஸ்கோப் பண்ண முடியும். அ, சண்டை காட்சிகள்லாம். ம். மத்தபடி நமக்கு ஒரு குடும்ப பாங்கான படம், ஒரு காதல் படம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை இருந்தாலுமே, ம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேலை இருந்தாலுமே அது பெருசா இருக்காது. கூடுதலா இருக்காது. கூடுதலா இருக்காது. ம். அங்க வந்து பாடல்களும், இசையுமே வந்து நீங்க போட்ட சவுண்ட் இன்ஜினியர்ஸ் உங்களோட ஒர்க்ல எந்த படத்தோடது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது? நான் போட்டேன் சார் ரொம்ப நல்லா இருந்தது. இக்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் சார். ஓ! சரி. ஆமா. அது யாரு சந்தோஷ் தயாரிப்பாளர்? அ அது இயக்குனர் வந்து மிஸ்டர் பிரதாப். சரிங்க, அ அவ அந்த படத்துல வந்து எனக்கு கொஞ்சம் நெறைய வேலை இருந்தது. சரிங்க. அது த்ரில் படமுங்களா? ஆமா சார். அது வந்து ஒரு அ சோசியல் அவேர்னஸ் மூவி. ஓ! பட் சரி. அத வந்து கதைய வந்து ஒரு த்ரில்லரா தான் அவரு பண்ணியிருந்தாரு. எடுத்திருக்காரு. எடுத்திருக்காரு. சரிங்க. ஸோ அந்த மூவிக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் ம். மொரிஷியஸ் மூவி பண்ணேன். ஓ! சரிங்க. ஆம் அத மாதிரி நான் அங்க இருக்கும்போது நெறைய எகிப்து மூவி, ஸ்ரீலங்கன் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓ! சவுண்ட் இன்ஜினியரா. சரிங்க. ஓ! வெளிம பிற ஆமா. மொழி படங்களும் மலேசியா பண்ணியிருக்கீங்க. மூவிஸ் ஆமா. வேற நெறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் சார் எனக்கு அ, இன்ட்ரெஸ்ட். எனக்கு
மூவிஸ்லாம் ஒரு லாங் லாங் டேர்ம் ப்ராசஸ் அது. ஆ. எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ படம் பண்ணியிருப்பீங்க சுமாரா? எவ்வளோ சுமாரா ஒரு 100 படம் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கு மேலே இருக்கும் சார். 100 எல்லாம் கம்மி தான் சார். அதான் ஒரு 500 படம் தாண்டி ஆமாம், இருப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணி கணக்கில் வைக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். கணக்கில் வைக்க முடியாதுன்னா நினைப்பில் வைக்க முடியல அவ்வளோதான். சரி, ஆனால் சரி, எண்ணிக்கை சரி. வந்து ஒரு 500க்குள்ளே இருக்கும். அதுக்கெல்லாம் பேமெண்ட்லாம் எப்படி கரெக்டாக